அடுத்தபடியாக கேள்வி பதில் நிகழ்வு தொடங்க இருக்கின்றது. ஆரம்பமாக அற்புத மனித உடல் சம்பந்தமான கேள்விகளை ஒருவர் கேட்க அதற்குண்டான பதிலை மற்றவர் சொல்லுவார். எம் ஃபரீத், ஏ அசான் இருவரையும் அடங்கி. வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. கேளுங்கள் நண்பரே. மனித உடலின் இரத்தம் நாளொன்றுக்கு எவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறது? நாளொன்றுக்கு 1650 லட்சம் மைல்கள் ஓடுகிறது. மனித உடலின் வெப்பத்தின் ஆற்றலை பற்றி கூறுங்கள். தினசரி ஒரு மனிதனின் உடம்பிலிருந்து வெளியேறும் வெப்பத்தை கொண்டு 30 லிட்டர் உறைந்த நீரை கொதிக்க வைக்கலாம். ஒரு வார்த்தை பேச எத்தனை தசைகள் உதவுகின்றன? ஒரு வார்த்தை பேச 72 தசைகள் உதவுகிறது. மனித உடல் எப்பொழுது சுருங்க ஆரம்பிக்கிறது? 30 வயதுக்கு மேல் சுருங்க ஆரம்பிக்கிறது. மனித வரலாற்றில் எத்தனை பற்கள் முளைக்கின்றன? 52 பற்கள் முளைத்து 20 பற்கள் வரை விழுந்துவிட்டது. மனித உடலில் மிக சக்தியுள்ள தசை எது? நாக்குதான் அது. மனித உடலில் மிக அதிகமாகவும் இறுக்கமாகவும் உள்ள தோல் எது? மூக்குதான் அது. மனித உடலில் மிக லேசான எலும்பு எது? ஸ்டேப்ஸ் என்பது காது எலும்பு. சராசரியாக ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு முடி வளரும்? 12 சென்டிமீட்டர் வளரும். மனித உடலில் மிக நீளமான எலும்பு எது? தொடை எலும்பு. பிறக்கும் குழந்தைக்கு எத்தனை எலும்புகள் உள்ளன? பிறக்கும் குழந்தைக்கு 300 எலும்புகளும் காலப்போக்கில் 94 எலும்புகள் உருகிவிடும். மனித உடலின் நரம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 72,000 ஆகும். ஒரு ஆரோக்கியமான மனிதனின் மூளை எவ்வளவு எடை இருக்கும்? 1 கிலோ 360 கிராம் இருக்கும். சிரிக்கும் போதும் கோபப்படும் போதும் எத்தனை தசைகள் உதவுகின்றன? கோபப்படும் போது 43 நரம்புகளும் சிரிக்கும் போது 17 நரம்புகளும் வேலை செய்கின்றன. அறிவியல் விஞ்ஞானிகள் மனிதனை எவ்வாறு அழைக்கிறார்கள்? முதுகு எலும்பு தரையில் படும்படி உணர்த்தும் ஒரே உயிரினம் மனிதர்கள் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அற்புதமான தகவல்களை வழங்கி சென்றிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக என் முகமது சபீன், கே அப்துல் ரைஹான் ஷரீஅத் கேள்வி பதில். தோழர்களே, அருமையான விளக்கம் கொடுப்பதற்கு மிக்க நன்றி. தோழர்களே, சையத் சட்ட விஷயமாக ஒரு சில கேள்விகளை தங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கேளுங்கள் தோழர் அவர்களே. கேள்வி 1. இறைவனை நல்லவர்கள் மட்டுமே அதிகம் சொல்கிறார். மேலும் இறைவனை மறந்து உலகத்தை பெரிய சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களின் நிலை என்ன? தோழர் அவர்களே, நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது தவறாகும். பொதுவாக இறைவன் எல்லோரையும் சோதித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். நம்மை சோதிப்பதற்கு அந்த அல்லாஹ் தஆலா யார் என்று கூட நீங்கள் கேட்கலாம். அல்லாஹ் நம்மை படைத்தவன், நம்மளை பரிபாலனம் செய்பவன். நம்மை சோதிப்பதற்கு எல்லா உரிமையும் அதிகாரமும் அவனுக்கே உள்ளது. ஆனால் ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் சோதனையை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றான். நாம் அதை மறந்துவிடக் கூடாது. சென்று உங்களையே என்னையும் பெற்றெடுத்த தாயாரை கொஞ்சம் நீங்கள் நினைத்து பாருங்கள். எத்தனை வழிகளுக்கு பிறகு நம்மளை பெற்றெடுத்திருக்கின்றார்கள். பெற்றெடுத்ததுக்கு பின் எத்தனை மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்று நாம் தாயும் தந்தையும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உலகில் இறைவனை மறந்து வாழ்கிறவர்களை நாளை மறுமையில் அந்த அல்லாஹ்வும் மறந்து விடுகிறான். கேள்வி 2. தோழர்களே, இத்தாயிருக்கும் ஒரு கணவன் இறந்துவிட்டால் அல்லது தலாக் சொல்லிவிட்டால் குறிப்பிட்ட காலம் வரை வீட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று அந்நிய ஆடவர்களை பார்க்கக்கூடாது. கீழிருக்கும் ஒரு பெண் உடல் நலம் செய்யவில்லை என்றால் டாக்டரிடம் மட்டும் செய்ய கொள்ள வெளியே சென்ற மனதில் வளைத்தார். மேலும்
சரியா? தோழர் அவர்களே, காலத்துக்கேற்ற சரியான கேள்வியை தான் நீங்கள் கேட்டுள்ளீர்கள். மேலும் இத்தாவில் இருக்கும் ஒரு பெண் மருத்துவம் வேண்டி அதை விட வேறு சில நிர்பந்தமான காரியங்களை முன்னிட்டு வீட்டிற்குள் இருந்து வெளியே சென்று வர மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்படுகிறது. மேலும் இத்தா இருத்தல் என்பது திருக்குர்ஆன் மூலம் கடமையான ஒன்று. இத்தாவை மறுத்தால் அது பெரும் பாவமாகும். கேள்வி 3. உயர் பதவியில் இருக்கின்ற இஸ்லாமிய பெண்கள் வெளிநாட்டு தூதர்கள் அமைச்சர்கள் வகிக்கின்ற அந்நிய ஆண்களோடு கை குலுக்குவதை டிவியில் பார்க்கின்றோம் அல்லவா? இதற்கு இஸ்லாமிய சட்டம் அனுமதிக்கிறதா? தோழர் அவர்களே, பருவமடைந்த எந்த இஸ்லாமிய பெண்ணும் அந்நிய ஆணவர்களுடன் கைகுலுக்குதல் அறவே கூடாது. கேள்வி 4. உயர் ரத்தத்தை காய வைத்து தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து தலையை தேய்த்து கொண்டு அதுடன் தொழுதால் தொழுகை கூடுமா? தோழர் அவர்களே, எந்த பிராணியோட ரத்தமாக இருந்தாலும் ரத்தம் என்பது நஜீஸ் அசுத்தமாகும். அதை தலையில் தேய்த்து கொண்டு தொழுதால் தொழுகை கூடாது. மேலும் ஏதாவது ஒரு பொருள் அல்லது கத்தி கை விரல்களில் பற்றிவிட்டால் ரத்தம் கீழே சித்த விடாமல் அதை நிறுத்துவதற்காக விரல்களை வாயில் வைத்து சூப்புவர். அது வாயிலுக்குள் சென்றுவிடும். அதை விழுங்குவார்கள். அதுவும் கூடாது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. கேள்வி 5. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒருவர் சலாம் சொன்னால் அதற்கு பதில் சலாம் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது சரிதானா? சாப்பிடும் போது சலாம் கூறப்பட்டால் பதில் சலாம் கூறக்கூடாது என்பது நல்லதல்ல. பதில் சலாம் கூற வேண்டிய கட்டாயம் இல்லை. விரும்பினால் கூறலாம். கேள்வி 6. ஒரு குடும்பத்தில் மூத்த ஆணுக்கும் ஒரு குடும்பத்தில் மூத்த பெண்ணுக்கும் திருமணம் செய்து கொடுப்பதில் தயக்கம் கிடையாது. இது சரியா? இதை பற்றி மார்க்கத்தில் கூறும் விளக்கம் என்ன? இந்த தயக்கத்திற்கும் இஸ்லாமிய ஷரியத் சட்டத்திற்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை. மார்க்கம் அனுமதிக்கத்தான் செய்கிறது. இது அறியாமையால் வந்த மயக்கம்தான். கேள்வி 7. சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் செய்து தரும் உணவுகளில் முஸ்லிம்கள் உண்ணலாமா? மார்க்கத்தில் ஹராம் விதிக்கப்பட்டது என்று தடை செய்யப்படவில்லை. தாராளமாக எல்லா உணவையும் சாப்பிடலாம். கேள்வி 8. வீடுகளில் உபயோகிக்கும் இருப்பதான பாய்களில் செவரிகளில் சுருட்டி சாய்த்து நிற்க வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது சரிதானா? தோழர் அவர்களே, வீட்டில் உபயோகப்படுத்தும் பாய் அதை நிற்க வைத்தால் வளைந்து விடும் அல்லவா? எத்தனை பாய் தான் வாங்கிக் கொண்டே இருக்க முடியும்? அதனால் தான் அவ்வாறு சொன்னார்களே தவிர மற்றபடி அச்சட்டம் எதுவும் இல்லை. கேள்வி 9. பேய் பிசாசு ஆவிகள் மோனி பிசாசு எல்லாம் இருப்பதாக சொல்கிறார்கள். இது உண்மையா? இவ்வாறெல்லாம் இருப்பதாக தான் சொல்கிறார்கள். ஆனால் அது மனிதர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு வருவதே இல்லை. மேலும் காடுகளிலும் மனங்களிலும் காலத்தை கழிக்கிறவர்கள் எங்கிருந்தாலும் பேய் பிசாசு. கேள்வி 10. மௌத்தானவர்கள் நினைத்தவர்கள் வீடுகளில் சாப்பிட்டால் மறதி ஏற்படும் என்று சொல்கிறார்கள். இது உண்மையா? மார்க்கத்தில் அப்படி எதுவும் சொல்லவில்லை. பொதுவாக மூத்து நிகழ்ந்த வீட்டில் சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தில் செல்வது தவறு. தொடர்களே, அருமையான விளக்கம் கொடுப்பதற்கு மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களை தொடர்ந்து எஸ் முகமது ரோஷன் ஐ ஷபீக் அகமது அற்புத குர்ஆன் கேள்வி குர்ஆன் குறித்துண்டான கேள்விப்படாத நாம் சிந்தித்திராத விஷயங்களை எல்லாம் கேள்வி பதில்களாக அவர்கள் தயாரித்து வழங்கி இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தம்பி. அண்ணா நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்க தம்பி. அண்ணா, திருக்குர்ஆன் சம்பந்தமான சில நுட்பமான அதே நேரத்தில் சமுதாயத்திற்கும் பயனளிக்கும் சில கேள்வியை கேட்கிறேன். பதில் தந்து உதவீர்களா? நிச்சயமாக தம்பி, கேள். இன்ஷா அல்லாஹ் பதில் அளிக்கிறேன். குர்ஆனில் எத்தனை பாகங்கள் உள்ளன? 7 பாகங்கள், அதாவது 7 மஞ்சள்கள் உள்ளன. குர்ஆனில் எத்தனை பகுதிகள் உள்ளன? 30 ஜுசுக்கள், அதாவது 30 பகுதிகள் உள்ளன. குர்ஆனில் எத்தனை அத்தியாயங்கள் உள்ளன? 114 சூறாக்கள் அத்தியாயங்கள் உள்ளன. இவைகளின் மக்கி மதினி அத்தியாயங்கள் எத்தனை? மக்கி அத்தியாயம் 86, மதினி அத்தியாயம் 28. குர்ஆனில் எத்தனை ருக்குகள், அதாவது ஐன்கள் எத்தனை? 588 ஐன்கள் குர்ஆனில் உள்ளன. ஆயத்துகள் வசனங்கள் கூறும் வசனங்கள் எத்தனை? 6600க்கும் மேற்பட்ட ஆயத்து வசனங்கள் உள்ளன. வரலாறு கூறும் வசனங்கள் எத்தனை? 1000 வரலாறு கூறும் வசனங்கள் உள்ளன. வாக்குறுதி அளிக்கும் வசனங்கள் எத்தனை? 1000 வாக்குறுதி அளிக்கும் வசனங்கள் உள்ளன. அச்சுறுத்தும் எச்சரிக்கும் வசனங்கள் எத்தனை? 1000 அச்சுறுத்தும் எச்சரிக்கும் வசனங்கள் உள்ளன. நன்மை ஏவும் வசனங்கள் எத்தனை? 1000 நன்மை ஏவும் வசனங்கள் உள்ளன. தீமை தடுக்கும் வசனங்கள் எத்தனை? 1000 தீமை தடுக்கும் வசனங்கள் உள்ளன. உவமை கூறும் வசனங்கள் எத்தனை? 1000 உண்மை கூறும் வசனங்கள் உள்ளன.
ஆகுமானவற்றை கூறும் வசனங்கள் எத்தனை? 250 ஆகுமானவற்றை கூறும் வசனங்கள் உள்ளன. தடுக்கப்பட்டவற்றை கூறும் வசனங்கள் எத்தனை? 250 தடுக்கப்பட்டதை கூறும் வசனங்கள் உள்ளன. தூது செய்தி பற்றி கூறும் வசனங்கள் எவ்வளவு? 100 தூது செய்தியை பற்றி கூறும் வசனங்கள் உள்ளன. குர்ஆனில் எத்தனை சொற்கள் உள்ளன? 76,430 சொற்கள் குர்ஆனில் உள்ளன. குர்ஆனில் எத்தனை எழுத்துகள் உள்ளன? 3,26,671 எழுத்துக்கள் குர்ஆனில் உள்ளன. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல அழகிய முறையில் பதிலளித்தீர்கள். இன்னும் சில கேள்வியை கேட்கலாமா? நிச்சயமாக தம்பி, கேள். இன்ஷா அல்லாஹ் பதிலளிக்கிறேன். குர்ஆனில் எத்தனை அலிஃபுகள் உள்ளன? 48,876. குர்ஆனில் எத்தனை பாக்கள் உள்ளன? 14,428. குர்ஆனில் எத்தனை தா உள்ளன? 11,095. குர்ஆனில் எத்தனை சா உள்ளன? 1,276. குர்ஆனில் எவ்வளவு ஜீம் உள்ளன? 3,276. குர்ஆனில் எத்தனை ஹா உள்ளன? 3,793. குர்ஆனில் எத்தனை ஹா உள்ளன? 2,416. குர்ஆனில் எவ்வளவு தால் உள்ளன? 5,062. குர்ஆனில் எத்தனை ஜால் உள்ளன? 4,677. குர்ஆனில் எவ்வளவு ரா உள்ளன? 11,793. குர்ஆனில் எவ்வளவு ஜா உள்ளன? 1,590. குர்ஆனில் எத்தனை சீன் உள்ளன? 5,891. குர்ஆனில் எவ்வளவு ஷீன் உள்ளன? 2,253. குர்ஆனில் எத்தனை சாத் உள்ளன? 2,012. குர்ஆனில் எவ்வளவு லாத் உள்ளன? 1,207. குர்ஆனில் எத்தனை ஐன் உள்ளன? 9,220. குர்ஆனில் எத்தனை கைன் உள்ளன? 2,208. குர்ஆனில் எத்தனை ஃபா உள்ளன? 8,499. குர்ஆனில் எத்தனை காஃப் உள்ளன? 6,813. குர்ஆனில் எவ்வளவு கேப் உள்ளன? 9,500. குர்ஆனில் எத்தனை லாம் உள்ளன? 30,432. குர்ஆனில் எவ்வளவு மீம் உள்ளன? 25,536. குர்ஆனில் எவ்வளவு நூன் உள்ளன? 45,190. குர்ஆனில் எத்தனை ஹா உள்ளன? 25,536. குர்ஆனில் எவ்வளவு யா உள்ளன? 19,070. குர்ஆனில் எத்தனை ஜப்பர் உள்ளன? 4,53,143. குர்ஆனில் எத்தனை ஜேர் உள்ளன? 39,582. குர்ஆனில் எவ்வளவு பேஸ் உள்ளன? 8,804. குர்ஆனில் எவ்வளவு சுக்கூன் உள்ளன? 1,05,684. குர்ஆனில் எத்தனை மத் உள்ளன? 1,771. குர்ஆனில் எத்தனை சத்து உள்ளன? 1,274. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல அழகிய முறையில் பதிலளித்தீர்கள். ரமலான் மாதம் குர்ஆன் மாதமாகும். குர்ஆன் சம்பந்தமான அரிய பல செய்திகள் கேள்விகளாகவும் பதில்களாகவும் தங்கள் முன்னாடி நாங்கள் வந்து எத்தி வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கும் அனைவர்களுக்கும் குர்ஆன் முழுமையாக ஓதிடவும் விளங்கிடவும் அல்லாஹ் அருள் செய்வாயாக என்று துஆ செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனினுடைய அரிய பல செய்திகளை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கையை எங்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியாது. நான் தான் எழுதி கொடுத்தேன், மனப்பாடம் பண்ண வச்சு எல்லாம் பண்ண வச்சு. ஆனா இது ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், ஷஃபீக் நல்லா அதை ட்ரைனிங் பண்ணி முயற்சி எடுத்து அருமையான முறையில் கேள்வி பதில்களாக இருவரும் தொகுத்து வழங்கி இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக